ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லும் போதுமே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் இருக்குது, ப்ளஸ் வந்து பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 7 1 2 3 4 5 6 7 கொஷின் பேப்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெறும் 7 கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் இல்லை, 1400 எம்சிக்யூ. ஸோ இது எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின், பியூராக ஃபிசிக்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து பார்க்கணுமா அப்படின்னா உங்களுடைய சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈவன் யூஜி சிலபஸ்ஸு, பிஜி சிலபஸ்ஸு, இந்த எக்ஸாம்ஸில் நடந்த சிலபஸ் என்னுடைய மேஜஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பிஜி ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் என்னோடய மேட்சஸை தாண்டி மற்ற மேட்சஸும் கேட்டதுனால வெப்சைட்டில் இருந்து எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறேங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். கொஷினை ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் பிரிண்ட் அவுட்டு போட்டு கூட கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே பார்க்குறோமோ அது நமக்கு மோர் பெனிஃபிட்டாக இருக்கும், சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஜிடிஆர்பிக்கான கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. நம்ம எதனாச்சும் ஒரு கைடாக அந்த மாதிரி வாங்கும்போது இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்மளுடைய மேஜஸ்க்கு டிஆர்பி தாண்டி மற்ற இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து வச்சுருக்காங்க, என்னென்ன கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மேஜஸ்க்கு மற்ற கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை வந்து டவுன்லோட் பண்ணி படிங்க. ஏன்னா சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சேம் தான், சரிங்களா? ஃபிசிக்ஸ்னால் எல்லா இதுலேயுமே ஃபிசிக்ஸ் தான். அது வந்து யூபிஎஸ்சியில் வச்சாலும் சரி, அல்லது டிஎன்பிஎஸ்சியில் வச்சாலும் சரி, அல்லது டிஆர்பியில் வச்சாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், சரிங்களா? ஆனால் கான்செப்ட் எல்லாமே ஒரே இதுதான். சிலபஸோட கண்டென்ட்டு அந்த குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதோட பிடிஎஃபோட லிங்க்கு நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெலிகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மோஸ்ட்லி இது வந்து நீங்கள் அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு சில ஃபைலோட பேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எம்பியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஓப்பன் ஆகிறதுக்கு, லோட் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலாம். அதனால் உடனே ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதே போல் மற்ற எக்ஸாம்ஸ் இருக்குது. ஈவன் வந்து நீங்கள் செட் எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். கேரளா செட்டில் நிறைய கொஷின் நான் என்னோடய மேஜர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சில கொஷின்லாம் நியூவாக இருக்கும் நம்ம டிஆர்பியில். இந்த மாதிரி கொஷின்லாம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த இயர் கொஷின்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுளில் நம்ம என்னென்னோ செக் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு பயன்படக்கூடியதாக ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். எம்சிக்யூ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் நடந்தது வரும். ஒரு சில இது ஆன்லைன் குயிஸ்மே வரும், சரிங்களா? தேவையில்லாத லிங்க் போச்சுன்னா அதை விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உடனே டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுவோம், அந்த வீடியோவும் அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அப்டேட் பண்ணாத மேஜர்ஸ்க்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு டைம் எஃபோர்ட் எடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறோம், சரிங்களா? இதில் போத் தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக, அதாவது டிஎன்பிஎஸ்சி கொடுத்த கீ ஆன்சர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து வேணால் ஃபைனல் கீ ஆன்சர்ஸும் அந்த இயர் கொஷினை வச்சு நேமிங் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 2019 நடந்தது. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படின்னு இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? SAIP 19 இந்த கொஷின் வச்சு பார்த்துக்கலாம். 2019 நடந்தது இந்த மாதிரி, சரிங்களா? இது வெறும் 7 கொஷின் இல்லை, 7 வகையான எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது டிஎன்பிஎஸ்சிலையும். அதனால் இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாமே பார்த்துருங்க. 2016, 18, 19 நடந்தது, 23, 24 டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே. மற்ற மேஜர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபிசிக்ஸுக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அதர்வைஸ் நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.